நீங்க பாத்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்ந்தது யாரு? பிஜேபி இல்ல, டிஎம்கே. இந்த வழக்கை தொடர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அது ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கிறத அதுவும் தெளிவா பேசியிருக்கார் நம்முடைய முதல்வர். வந்து குளித்தலையில் பேசும் பொழுது அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து முழு கரூர் மாவட்டத்தையும் ஊழல், வன்முறை இதுக்கான தன் பிடியில வச்சிருக்காருன்னு நேற்றுக்கே தியாகிங்கிறார். எனக்கு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. அது என்ன வாய், இது என்ன வாய்னு கேட்காது. அதை நான் கேட்கக்கூடாது, ஏன்னா அவர் மாண்புமிகு முதல்வரா இருக்காரு இன்னைக்கு. அதனால ஆனா அவர் பேசுனது தானே, அன்னைக்கு பேசுனது உண்மையா, இன்னைக்கு பேசுனது உண்மையா? நான் முதல்வர் இப்படி ஒரு ட்வீட் பண்ணலாமா தியாகின்னு? ஆகவே அன்னைக்கு பாவி, இன்னைக்கு தியாகியா இருக்க முடியாது. நாளைக்கு நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு அளிக்கும் பொழுது மீண்டும் சிறை போக வேண்டிய அவசியம் இருக்கலாம். தண்டிக்கப்படுவார்னால் ஜெயிலுக்கு போவார். அப்ப இன்னைக்கு திமுக காரங்களோட பியூலை வைத்து பண்ணி வண்டி செலவை இது பண்ணி எதுக்கு பெரிய ஆர்ப்பாட்டம், இது தேவையில்லாதது பண்ணியிருக்கார். காலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பிரதமரை சந்தித்திருக்கார். மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் அதுல ரைஸ் பண்ணியிருக்கிற இஷ்யூஸே ஒன்று, சென்னை மெட்ரோ. அதுல ஃபர்ஸ்ட் பேஸ் ஸ்டேட் சென்டர் ஜாயிண்ட், செகண்ட் பேஸ் இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இதனுடைய போர்ஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோடது. ஆனா அவர் கேட்டிருக்காரு, இதுவும் முதல் இது போல சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனுடைய பங்களிப்பு எங்களுக்கு கொடுக்கணும். இட் இஸ் ஒன்லி a ரிக்வெஸ்ட், ப்ராஜெக்ட் படி இல்லை, ஆனா ஒரு கோரிக்கையா வச்சிருக்கார். மாண்புமிகு பிரதமர் எப்பவுமே எல்லா மாநிலங்களையும் சமமாக கருதக்கூடியவர். இதுலையும் பிரதமர் அவர்கள் மகிழ்ச்சியான, ஏன்னா அதான் சொல்றார், இந்த மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்க பிரதமர் கையில இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால பிரதமர் அவர்கள் எது சரியோ அது சரியா முடிவெடுப்பார். ரெண்டாவது அவர் ரைஸ் பண்ணியிருக்கிறது சமக்கிர சிக்ஷா அபியான் பற்றி. நீங்க 2023 மார்ச் மாதம் அன்றைய சீஃப் செக்ரட்டரி திரு சிவதாஸ் மீனா அவர்கள் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை வரவேற்கிறோம், தி வெல்கம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது ஸ்பெசிபிக்கா இருக்கு. அதுல அதை எழுதிட்டு நாங்கள் மத்திய அரசாங்கத்தோட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணுவோம் அப்படிங்கறத கமிட் பண்ணியிருக்கார். இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்றார், நாங்க தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற மற்ற அம்சங்கள் எல்லாம் ஏற்றிருக்கோம், ஆனால் மும்மொழியை ஏற்றுக்க மாட்டோம்.